ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்டி. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, பிகினர்ஸுக்கு வந்து ஒரு அக்வாஸ்கேப்பிங் பற்றின ஒரு சின்ன கைடன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன வீடியோ புதுசாக போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும். இது வந்து ஆக்சுவலாக 1 மந்த்துக்கு முன்னாடி செட்டப் பண்ண ஒரு டேங்க்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் மோஸ் எல்லாம் வந்து ட்ரிஃப்ட் வுட்டில் வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருப்பேன். இதெல்லாமே வந்து நல்லா க்ரோ ஆகிடுச்சு இப்போதைக்கு ஓரளவுக்கு. இன்னும் இது வந்து க்ரோ ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் இல்லை 4 மந்த்ஸுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு போக நான் வேறு பிளான்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த என்ன பிகினர்ஸுக்கான இதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து முக்கியமான பாயிண்ட் பிகினர்ஸ்க்கு வந்து. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஃபிஷ் டேங்க் செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபிஷ் டேங்கோட சைஸை வந்து நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. அது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஃபிஷ் டேங்காக இருந்தாக்கா 1 feet to 2 feet அதான் மீடியம் ரேஞ்சோட ஃபிஷ் டேங்க்கு. அதுக்கு சின்னதும் வேணாம், அதுக்கு ரொம்ப பெருசும் வேண்டாம். இந்த சைஸ் போதுமான சைஸ் ஆக்சுவலாக. ஸோ ஃபிஷ் டேங்க் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேணாம், மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. 1 feet to 2 feet டேங்க்கில் தான் வந்து நான் அக்வாஸ்கேப்பிங் பண்ண போகிறேன் அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. தென் நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் பண்ண வேண்டியது ஒரு ட்ரிஃப்ட் வுட் கண்டுபிடிக்கணும். நீங்கள் அது வந்து நீங்கள் வந்து ஒரு அக்வேரியம் ஷாப்பில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது காஸ்ட்லியாக இருக்கும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் கொஞ்சம் உங்களை சுற்றி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கேயாவது நீங்கள் வந்து ஏதாவது மரங்கள் வெட்டப்பட்டு ஒரு 2-3 வருஷம் அங்கேயே கிடக்கு அப்படின்னாக்கா அதை சுற்றி தேடி பார்த்தீங்கனாலே ஒரு நல்ல ட்ரிஃப்ட் வுட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்னென்னாக்கா, நம்ம ஊரில் கருவேல மரங்கள் எல்லாம் வந்து ஜேசிபி வச்சு வேரோடு பிடுங்கி போடுவாங்க. அந்த மரங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா கறிக்காக என்ன பண்ணுவாங்கனாக்கா, மூட்டம் போடுறதுக்காக ஒரு இடத்துல குமிச்சு போட்டு வச்சுருப்பாங்க அந்த வேர்கள் எல்லாத்தையும். ஸோ அந்த இடத்துல போய் பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கான சூப்பரான ட்ரிஃப்ட் வுட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரெண்டாவது வந்து ஸ்டோன்ஸ். உங்களை சுற்றியே பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட ஸ்டோன்ஸ் கிடைக்கும். ஒரே மாதிரியான ஸ்டோன்ஸ் வேறு வேறு சைஸில் ஒரு 2 கிலோவுக்கு குறைஞ்சது ஒரு பெரிய ஸ்டோன் ஒன்று வேணும். ஒரு இப்போ 1 feet ஹைட்டு இருக்கிற டேங்க்குக்கு வேணும்னாக்கா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து ஒரு 3/4 அடி உயரத்துலையாவது ஒரு ஸ்டோன் வந்து ஒரு பெரிய ஸ்டோன் இருக்கணும். அது போக அதோட துணைக்கோள்கள் மாதிரி கூடவே வேறு வேறு சைஸஸில் ஒரு 10-15 ஸ்டோனு. அப்புறம் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக ஃபில்லப் பண்ணுறதுக்கு, அந்த ஃப்ளோரை ஃபில்லப் பண்ணுறது குட்டியாக ஒரு 100 ஸ்டோன் எடுத்து வச்சுங்க. நான் சொல்கிறது குத்துமதிப்பாக சொல்கிறேன். சும்மா கைப்பிடி 2 கைப்பிடிக்கு குட்டி ஸ்டோன்ஸ் தான். ஆனால் எல்லாமே ஒரு சேம் டின்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து ட்ரிஃப்ட் வுட் பார்த்தாச்சு, ஸ்டோன்ஸ் பார்த்தாச்சு. 3ஆவது வந்து சாண்டு. அதுவும் அக்வேரியம் ஷாப்லேயே கிடைக்கும். உங்களுக்கு கிலோ வந்து 100 ரூபா, 150 ரூபா, 60 ரூபா, 70 ரூபா, அப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். நீங்கள் வந்து பேசாமல் ஒரு ரிவர் சாண்ட் எடுத்துக்கங்க. ரிவர் சாண்ட் தான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. அது ஒரு பியூட்டிஃபுல்லான டெக்ஸ்சர் கொடுக்கும் உங்களுக்கு அந்த ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ரிவர் சாண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1 feet to 2 feet டேங்க்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 கிலோவாக அது வேணும்னு வச்சுங்களேன். ஒரு 5 கிலோ, ஒரு 7 கிலோ வச்சுங்க. அதான் வந்து இது பெஸ்ட்டாக இருக்கும் ஃபில்லப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பிளான்ட். நீங்கள் பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி அனிபியஸ் பிளான்ட் போகலாம். அது ஓரளவுக்கு லைவாக எதில் வேணாலும் இருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து கிறிஸ்மஸ் மோஸ், இந்த மாதிரி மோஸ் போயிருங்க, அதான் பெஸ்ட்டு. ஸோ இப்போ தான் வந்து டேங்க், அதாவது 1 feet to 2 feet டேங்க் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னாக்கா நம்ம எல்லா செட்டப்பையும் வந்து உள்ளே வச்சு ரெடி பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதெல்லாம் வச்சு முதல்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பாருங்கள். சாண்டு போடாமல் கீழே ஒரு ஃப்ளோருக்கு ஒரு சின்ன லேயர் போட்டுட்டு அது மேலே வந்து இந்த ஸ்டோன்ஸை முதல்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பாருங்கள். அதாவது ட்ரிஃப்ட் வுட்டோட சேர்த்து அது பர்ஃபெக்டாக சூட் ஆச்சுன்னா அப்புறமா ஸ்டோனை போட்டு அப்புறமா நீங்கள் வந்து அந்த ட்ரிஃப்ட் வுட் வச்சுட்டு அப்புறமா ஸ்டோன்ஸை அடுக்கி அது எல்லாத்தையும் ஒன்றா வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கு வந்து குயிக் ஃபிக்ஸ் ஜெல்லு வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட் கிடைக்கும். ஒரு பீஸ் வந்து 7 ரூபாய் நம்ம தான். அது மாதிரி ஒரு 10-15 பீஸ் வாங்கி வச்சுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியானது. கடைசியாக தான் ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னாக்கா, பெரும்பாலும் பிளான்ட் டேங்க் செட்டப்புக்கு கப்பீஸோ இல்லைனா வந்து மோலியோ இதெல்லாம் எந்த மீனுமே போடாதீங்க. எல்லாமே பிளான்ட்டு சாப்பிடக்கூடிய மீன். நீங்கள் போட்டிங்கனாக்கா ஒன்று ஷ்ரிம்ப்பு போடுங்க. ஷ்ரிம்ப்பு தான் வந்து ஃபஸ்ட்டு பிளான்ட் டேங்க்கு உண்டான பேசிக் ஒரு ஃபிஷ்ஷு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கார்டினல் டெட்ரால், நியான் டெட்ரால், ரமினோஸ் டெட்ரா இது மாதிரி ஆட் பண்ணாலே போதுமானது. வேறு டெட்ரா, ரெட் ஐ டெட்ராலும் வாங்கிறாதீங்க. ஏன்னா அவங்களும் பிளான்ட் சாப்பிடுவாங்க. ஸோ இதுதான் நம்ம பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் வாங்கிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு செட்டப் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.